LBO எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கான 2 முக்கியமான விஷயம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்கிங்கான கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கக்கூடிய எலிட் பாஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் அமௌண்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு பப்ளிக் செக்டார் ஒர்க் ஜாப் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ யாரும் வந்து இருக்கிற அந்த கொடுத்துருக்கிற டைம் பீரியடை விட்டு ரிலீவ் ஆக மாட்டாங்க. பட் இன்கேஸ் உங்களுக்கு இதை விட பெட்டராக கிடைக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு RBI கிளியர் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதோ இன்கேஸ் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணுது, அதில் ஏதோ ஒன்று கிளியர் பண்ணிட்டீங்க, அப்போ வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஓவர் ஆகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, எந்த பாண்ட் அமௌண்ட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிலீவ் ஆகுறீங்க, IOB இந்த உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருது இல்லையா லோக்கல் பேங்க் ஆஃபீஸராக, ஸோ அந்த போஸ்டிங்கில் இருந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா பாண்ட் அமௌண்ட் 2 lakh பே பண்ணணும் நீங்கள். ஸோ அதுதான் பாண்ட் அமௌண்ட் பற்றி கொடுத்துருந்தாங்க. இது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் போட சொல்லி. அண்ட் இன்னொன்று கேட்டிருந்தாங்க, இது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சொல்கிறதுக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளீட் பிளானர் வீடியோ வேணும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட LBOக்கு அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் மார்க்கிங் 0.25 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக்ஷனல் குவாலிஃபையிங் மார்க்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 30% மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருந்தா போதும். அதே மாதிரி அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 35%. இது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செக்ஷனில் 100 மார்க் இல்லை, நான் ஒரு பேஜ்க்கு சொல்கிறேன், 100 மார்க் கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இங்கிலீஷ் செக்ஷன் இருக்குன்னா அதில் 100 மார்க் ஓவரால் மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஓவரால் மார்க்கில் 35% வந்து எடுத்திருக்கணும். யார்? அன்ரிசர்வ்டு. ரிசர்வ்டுனா 30%, அதாவது 30 மார்க். ரிசர்வ்டுனா 30 மார்க்கும், அன்ரிசர்வ்னா 35 மார்க்கும் எடுத்துருக்கணும். இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் 60னா 60ல் 30% 35%, அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யூஸ்வலாக செக்ஷனல் கட் ஆஃப்ன்றது அதுக்கப்புறமா கொடுப்பாங்க, பட் இப்போவே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான்.